ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். சக்தி டிவைன் குரூப் சத்சங்கம் சார்பில் இன்றைய தகவல். ஆண்டவன் தங்குமிடம் எது? கிருஷ்ணன் அர்ச்சனாபுரத்திற்கு வருகிறார். வீதி எங்கும் அலங்கார வளைவுகள், பூர்ணகும்ப வரவேற்பு. பீஷ்மர், துரோணர் ஆகியோர் வரவேற்க கண்ணன் தேரை விட்டு இறக்கி வருகிறார். கண்ணுக்கு எட்டிய வரையில் பெரிய பெரிய மாளிகைகள். கண்ணன் கேட்கிறார், பச்சை வர்ணம் பூசப்பட்டு பிரளய காலத்தில் ஆளிலை மிதந்தது போல் நிற்கிறதே, அது யாருடைய வீடு? அச்சுதா, அது என்னுடைய வீடு, துரோணர் சொல்கிறார். சிகப்பு காவி நிறம் பூசப்பட்டு செம்மாந்த கோலத்தோடு கம்பீரமாய் நிற்கிறது, அது யாருடைய வீடு? மாதவா, அது என்னுடைய வீடு, கிருபார் சொல்கிறார். மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டு மாமேறு குன்று போல் நிற்பது யாருடைய வீடு? வாசுதேவா, அது என்னுடைய வீடு, பீஷ்மர் கூறுகிறார். நீல வர்ணம் பூசப்பட்டு கருங்கடல் போல் பரிமளிப்பது யாருடைய வீடு? ரிஷிகேசா, அது என்னுடைய வீடு, அஸ்வத்தாமன் கூறுகிறார். சிறிதாக வெள்ளை நிறத்தோடு சத்வகுணமாக பார்க்கடலைப் போலவும் கைலையைப் போலவும் பரம சாத்வீகம் பொருந்தி நிற்கிறதே, அது யாருடைய வீடு? கண்ணா, அது உன்னுடைய வீடு, விதுரர் கூறுகிறார். என்னுடைய வீடா? இந்த அர்ச்சனாபுரத்தில் எனக்கென்று அரையடி மண் கூட இல்லை என்று எண்ணியிருந்தேன். இத்தனை பெரிய வீடு எனக்கு இருக்கிற போது நான் பிறர் வீட்டில் தங்குவதா? பீஷ்மர், கிருபர் யாவரும் அவரவர் வீட்டுக்கு கண்ணனை அழைத்தனர். நான் என் வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு விதுரர் வீட்டுக்குள் நுழைத்தார் கண்ணன். எல்லாமே இறைவனுடையது என்கிற அர்ப்பண உணர்வுடையவரே கடவுள் விரும்புகிறார். யான் என்னுடையது என்னும் செருக்கை அறுப்பவனின் உள்ளத்தில் தான் ஆண்டவன் நிற்பார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர.